ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ஸ்டீவ் ஃபினான்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக எஃப்டி, கோல்டு, அப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இதுவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை ட்ரை பண்ணலாமா, யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எஃப்டி. எஃப்டினா என்ன, பேர்லேயே இருக்குது, ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னென்னா, குறிப்பிட்ட கேபிட்டல் வந்து இப்போது ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் பேங்க்கில் போய் ஃபிக்ஸடாக போட்டு வைக்கிறீங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 7 to 8% வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த 7 to 8%மே நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா ஒரு 6 to 7% தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரும். சரி, ஓகே. நம்ம சாதாரண பீப்புள் என்ன நினைப்போம், சரி ஓகே 6 to 7% ரிட்டர்ன்ஸ் தருது, இதில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அது 6 to 7% ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷனாக என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தரேன். அது வந்து உங்களுக்கு புரிய வச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2013 உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுக்குறாரு. அந்த 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு சொல்கிறாரு. அன்னைக்கு முட்டையோட விலை வந்து ₹1.43 வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 70 முட்டை வாங்கியிருக்க முடியும். இன்றைக்கி உங்கள் அப்பா உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுக்குறாரு, உங்களால் எத்தனை முட்டை வாங்கியிருக்க முடியும்? ஒரு 15 முட்டை வாங்கியிருக்க முடியும். ஸோ இதுதான் இந்த பர்ச்சேசிங் பவர் வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சிரும். இதை தான் நம்ம சிம்பிளாக இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7%. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாயை வந்து நீங்கள் பீரோக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் அந்த ரூபாயோட மதிப்பானது என்ன ஆகும், 93 ரூபாய் ஆயிரும். அதுக்கு நீங்கள் பீரோவை தொடர்ந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா 93 ரூபான்னு சொன்னேன் சில்லறையாக அப்படி கிடையாது. உங்களோட மணியோட வேல்யூ, அதாவது 100 ரூபாயோட வேல்யூ வந்து 93 ரூபாய். ஏன்னா பொருளோட விலைவாசிலாம் அதிகமாகிடும். பொருளோட விலை வந்து 7% கூட இங்கே ஏறிடுச்சு. அதை கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வைங்க எஃப்டியை வச்சு. இது மெடிக்கல் இன்ஃப்ளேஷனு, எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன்லாம் வருஷத்துக்கு 14% மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், எஃப்டியை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக எஃப்டியை நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை தான் மேட்ச் பண்ணுமே தவிர, மேட்ச் பண்ணும். அப்போயுமே நீங்கள் வந்து எஃப்டியை வந்து இப்போது எஃப்டி பீரியட் முடிஞ்சிருச்சு, நான் வெளியே எடுக்க போகிறப்போ அப்போ உங்களுக்கு டேக்ஸ் வேறு இருக்குது. இதுக்கு இடையில எஃப்டியில் வந்து லாக்இன் பீரியட்னு சொல்லி வைப்பாங்க. 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த லாக்இன் பீரியடுக்குள்ளே நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வேறு போடுவாங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் எஃப்டியில் போகிறது வந்து ஸ்லீப்பிங் மணி தான். சிம்பிளாக அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எஃப்டியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக ட்ரை பண்ணாதீங்க. எஃப்டி வந்து ஒரு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மெத்தடாக வேணால் ட்ரை பண்ணலாம். எனக்கு எந்த ரிஸ்க்குமே வேணாம், எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை, எஃப்டியில் போட்டால் போதும், இன்ஃப்ளேஷனில் 1% அடியானாலும் பரவாயில்ல, நான் எஃப்டியிலே போட்டுக்கிறேன் அப்படின்னா தாராளம், உங்கள் இஷ்டம். ஏன்னா எஃப்டியில் 1% வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி தான் உங்களுக்கு வருது. எப்படி பரவாயில்ல, எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், என் கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆனால் மட்டும் போதும், அப்படி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஃப்டி பக்கம் போகலாம். ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனாக ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி மேனாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. தமிழ்நாட்டில் கோல்டு வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்களே தவிர அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக நினைக்க மாட்டாங்க. ஒரு கௌரவமாக நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து என் ஒய்ஃப் இங்கே போகணும், என் பொண்ணு இங்கே போகணும் அப்படின்னா நான் தலையிலேருந்து கால் வர நகையோடு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக ட்ரை பண்ண மாட்டாங்க. கோல்டு வந்து எஃப்டியை கம்பேர் பண்ணுறப்போ ஓகே, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக கண்டிப்பாக வச்சுக்கலாம். நகை போடக்கூடாதுன்னு சொல்லலை, ஒய்ஃபுக்கோ டாக்டருக்கோ போட வேணாம்னு சொல்லலை, நீங்கள் போட்டுக்கோங்க. அதை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. மற்ற கோல்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிஸ்கட்ஸாவோ இல்லை காயினாவோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி கோல்டு வந்து நீங்கள் நினைக்கலாம், கோல்டு வந்து இந்த 2 வருஷமாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது? ஏன்னா வேர்ல்டு வைடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த ப்ராப்ளம் பற்றி பேசினா அதுக்கே தனி வீடியோ போடலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி பேசணும்னா வேர்ல்டு வைடாக ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ப்ராப்ளம்னால என்ன ஆகுது அப்படின்னா, கோல்டு ப்ரைஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி போய்கிட்டே இருக்குது. அவர் சில்வரும் கோல்டும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சுன்னா கோல்டு வந்து நார்மல் ரிட்டர்ன் தான் தரும். ஒரு 8 to 9% ரிட்டர்ன்ஸ் தரும். நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும்.
ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் செய்கூலி சேதாரமாக தர நகையை வாங்கி வச்சிங்க அப்படின்னா, நான் அழகழகாக போடணும், டிசைனாக போடணும், என் ஒய்ஃப் போடணும், என் டாட்டர் போடணும் வாங்கி வச்சிங்க அப்படின்னா, அதில் வேஸ்டேஜ் மட்டுமே 5 to 6% போக வாய்ப்பு இருக்குது. தங்க விலை ஏறுறதுலேயே பாதி வேஸ்டேஜ் போயிருமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க? கோல்டை வந்து அதே மாதிரி கோல்டில் எல்லா காசும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கோல்டை மட்டும் நம்பி வச்சுருக்காங்க. கோல்டுமே ஒரு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் காண்டி மட்டும்தான் கோல்டை வந்து வச்சுருப்பாங்க எல்லாருமே. ஸோ கோல்டையுமே ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 to 20% வந்து வச்சுக்கோங்க. அதில் பாதியை மட்டும் ஃபிசிக்கல் ஜுவல்லரியாக வச்சுக்கோங்க. பாதினா காவாசி அவ்வளோதான் இருக்கணும். மிச்சத்தை வந்து கோல்டு பீஸாக வாங்கி வச்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கோல்டு இடிஎஃப்ஸாக வாங்கி வைக்கலாம், இல்லை கோல்டு பீஸாக கூட வாங்கி வைக்கலாம். அதுவும் இல்லையா, காயினை வாங்கி வைங்க, இல்லை பிஸ்கெட்ஸை வாங்கி வைங்க, இப்படி ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் குறைஞ்சது 10 லட்ச ரூபா இருக்கும். ஒரு சென்ட் வாங்கவே உங்கள்கிட்ட 10 லட்சம் இருந்தால் தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கே போக முடியும். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பரவாயில்ல, ஓகே. அப்போ வந்து கொஞ்சம் அப்போ தான் வளர்ந்துட்டு வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து வளர்ந்து முடிச்சிருச்சு, சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இடத்துல வந்து. ஸோ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இப்போ தான் பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், சிம்பிளாக சொல்லணும்னா. சரி, ஓகே. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா லிக்விடிட்டினா என்னென்னா, அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஆள் கிடைக்கணும். ஆனால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆள் கிடைக்குமா? ஆள் கிடைச்சாலும் பேப்பர் ஒர்க்கு அது இதுன்னு ஒரு 2-3 நாள் ஆயிரும். உடனே உங்களால் ஒரு லேண்டை விற்கவோ வாங்கவோ முடியாது. லிக்விடிட்டி வந்து அங்கே ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, அல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னோடய வயசு வந்து இப்போது 22னா கண்டிப்பாக என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும். நான் வந்து ரிஸ்க் வந்து அங்கே ஜாஸ்தியாக வச்சுருப்பேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட வயசு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு வயசு வந்து ஒரு 35-40 ஆக போகுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பேங்கிங் ரொம்ப தான் கம்மியாகவே ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ தான் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா பாண்ட்ஸ் பக்கம் போகலாம். பாண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு அது வந்து ஒரு கடன் பத்திரம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 3 to 4 lakhs வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட போகிறீங்க அப்படின்னா, கடனா நீங்கள் ஒரு 3 to 4 lakhs வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறதுக்கு பதிலாக ஒரு கம்பெனி கடனாக தரீங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து அந்த 4 to 5 lakhsக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ தருவாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டாக 10 to 12% வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணிடுது. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக பார்க்கலாம். ஆனால் அங்கேயுமே ரிஸ்க் இருக்குது. பாண்ட்ஸ்னால் என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுங்கள். ரிஸ்க் வந்து அங்கே பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு 35-40 வயசாக இருக்குது அப்படின்னா பாண்ட்ஸ் பக்கம் போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிஸ்க் வந்து இப்போ தான் எனக்கு வந்து வயசு வந்து 21 ஒரு 28 வயசு ஆகுது. இந்த வயசுக்குள்ளே தான் நான் இருக்கேன். என்னால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும், என்னோடய லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஈக்விட்டி, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு அந்த மாதிரி போகலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஏன் அப்படின்னா உங்களால் இந்த வயசில் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் டைம் இல்லைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் டைமை ஃபுல்லாக டிஜிட்டல் வேலை ஸ்க்ரோல் பண்ணி காலி பண்ணிடுறீங்க. சிம்பிளாக காலேஜுக்கோ ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 மணி நேரம் அங்கேயே போயிடுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 2 மணி நேரத்தை ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணாலே, சிம்பிளாக ஒரு ஸ்டாக்கை ஒரு நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணாலே அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமே. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் தரும், கண்டிப்பாக தரும். இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவோ ஒரு 1000 ரூபா எஸ்ஐபி பண்ணிகிட்டே வந்திருந்தாலோ நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட தேவையில்லையே. அதை தான் இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ரிஸ்க் எடுக்க ஆரம்பிங்க. அந்த ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கான ரிவார்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, அகலக்கால் எடுத்து வைக்கிறக்கூடாது. சும்மா நான் எடுத்து மொத்த காசையும் 5 லட்ச ரூபா எடுத்து நான் இண்டிவிஜுவல் ஈக்விட்டியில் போடுறேன்னு சொல்லி இண்டிவிஜுவல் ஈக்விட்டியில் போய் போட்டுறக்கூடாது.
ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் டு சப்ஜெக்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு ரிஸ்க் போஸ்டர் போடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிஸ்க்கை வந்து கேல்குலேட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே ஸ்டாக்ஸ்லையோ கோல்டுலேயோ எஃப்டிலையோ மொத்த காசையும் போட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ சொல்கிறீ நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 40,000 கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போது ரீசெண்டாக 1 இயர்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் ஒரு 40,000 தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் என் லைஃப்பில் என்ன தப்பு பண்ணேன்னு அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது எனக்கு ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு 4 to 5 years பேக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா, நான் அப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ் ரிசர்ச் பண்ணுறது, வேறு யார்கிட்ட கேட்குறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், அப்புறம் கடன் இருக்கக்கூடாது. இந்த இருந்தால் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதையும் விட்டுட்டேன், மார்க்கெட்ஸை பார்க்குறதையும் விட்டுட்டேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு $100 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதை அப்படியே பின்னாடி பில்ட் பண்ணிக்கிட்டே வந்துடுவீங்க. இந்த 3 கடன் இல்லாமல் இருக்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணணும். இது 3ஐயும் நீங்கள் பேக்கப்பில் பண்ணிக்கிட்டே வந்துடுவீங்க. என்கிட்டயே இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, கடன் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள நான் எனக்கு போட்டுருவேன். கடன் வந்து பேர் மினிமம் அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் $100 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா தான் அப்போது வந்து உங்களுக்கு எல்லாத்திட்டும் தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து கட்டுறது கைமண் தான். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை வந்து 1 to 2 hours நீங்கள் இதை செலவழிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை நீங்கள் இன்னுமே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசுகிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி இப்போயே தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா தான் இதை பற்றி கற்றுக்க ஆரம்பிப்பாங்க ஒன்றா. ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.